ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டான இன்டர்வியூ வந்து அர்ச்சனா கல்பாத்தி மேம் வந்து கொடுத்துருக்காங்க. டிராகன் படத்துக்காக கொடுக்கும்போது அவங்க கிட்ட பெரிய ஹீரோ படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபேக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம கொடுக்க சொல்லி ஹீரோ சைட்லேருந்து ப்ரெஷர் வரும், அவங்க வந்து பிஆர்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிலாம் வந்து எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனி. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனினால டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து எங்களால் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபேக் ரிப்போர்ட் வந்து கொடுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரியான ஃபேக்கான ரிப்போர்ட் வந்து எங்களை மாதிரியான பிக் கார்ப்பரேட் கம்பெனிஸால் கொடுக்கவும் முடியாது. அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. ஸோ அந்த நேம் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன வந்துச்சோ அதை தான் வந்து கரெக்டாக கொடுப்போம். ஸோ அப்போனா உங்களுக்கு வந்து கடைசியாக கரெக்ட் பண்ண கோட் படம் வந்து உண்மையாகவே உங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி உண்மையான ஒரு தகவல் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து உண்மையான தகவல் தான் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் கிடச்சிது. ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எல்லா தேட்டர்ஸ் ஓனர்ஸும் சரி, தேட்டர்ஸும் சரி அனௌன்ஸ் பண்ணது கோட் படம் தான் முதல் இடம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ 2வது இடம் 3வது இடமும் அதே மாதிரி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்புனாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து உண்மையான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்கோம். முக்கியமாக வந்து இது ஏன் ஃபேக் இல்லை அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாஸ் ஹீரோவோட படத்தை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரீ பிஸ்னஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி தளபதி படம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ப்ரீ பிஸ்னஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி தளபதி மாதிரி பெரிய ஹீரோஸோட படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 to 6 நாள்லேயே வந்து எங்களுக்கு வந்து போட்ட பணத்தை எடுத்துகிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ வந்து ப்ரீ பிஸ்னஸும் வந்துடும், ஃபஸ்ட்டு 6 days வந்து போட்ட கலெக்ஷனும் வந்துடும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ஃபேக் இல்லைன்னு ஒரு ஆணித்தனமாக சொல்கிறோம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்பர் 1 கலெக்ட் பண்ண கோட் படத்தை தான் ஃபேக்குங்கிறீங்க இந்த கலெக்ஷன் தான். ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1 கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து ஃபேக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பதில் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் கண்டிப்பாக வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா டேக்ஸ் பே பண்ணுறவங்க அந்த அத்தாரிட்டிஸ்லாம் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட ரெப்புடேஷனும் ஸ்பாயில் ஆகக்கூடாது, எல்லாமே உண்மையாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் வந்து இது வந்து ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு தரமான பதில் சொல்லியிருக்காங்க. இவங்க பிகில் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதுமே இதே மாதிரியான ஒரு வந்து கேள்விலாம் எழுப்பப்பட்டுச்சு. ஸோ அப்போவும் இவங்க வந்து இதே பதில் தான் ஓப்பனாக சொன்னாங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போதும் வந்து அவங்க வந்து அதில் வந்து காட்டியிருந்தாங்க கிளியராகவே பிகில் படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறத. ஸோ அதுவும் அவங்களோட ரிப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே கிளியர் கட்டாக என்ன வருதோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தளபதி மாதிரியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங் அப்படிங்கிறத இதுலேருந்து நல்லாவே தெரியுது. ஸோ அதனால தான் எல்லா தேட்டர் ஓனர்ஸுமே லாஸ்ட் இயரோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1 கோட் படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.